ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து கேளுங்க, நல்லதே நடக்கும். ஹாய், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன ட்ரிப் வந்து போகிறோம். கோவிலுக்கு, சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் லாங் ட்ரைவ் போய் இப்போதான் சரி ஓகே இவருக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க, ஸோ அதனால எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காலையிலே கிளம்பியாச்சு. ஒரு 6 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கோவிலுக்கு டைரெக்டாக போக வேண்டியதுதான். போகிற வழியில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று தான் பிளான் பண்ணோம். நேற்று பிளான் பண்ணி இன்னைக்கு சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு முடிவு பண்ணி இன்னைக்கு காலையில் கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் அப்படியே கொஞ்சம் வியூவெல்லாம் வந்து ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு நான் உங்களை வந்து பார்க்குற மாதிரி. போதும் ஆடினது, வண்டி ஓட்டுங்க. ஒரு வழியா சாப்பிட நிப்பாட்டியாச்சு. காலையிலே கிளம்புனதால செம்மையா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. உப்புமா, எங்க மாமியார் செஞ்ச உப்புமா. இவங்களுக்கு இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் 2-3 வீடியோஸ்ல இவங்களுக்கு இன்ட்ரோ எடுத்தேன். பட் ஆனால் இன்னும் அந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணல. இவங்க தான் என்னோட மாமியார். எல்லாரும் வெளியே போனால் இட்லி கொண்டு போவாங்க. நாங்கள் மட்டும் பார்த்தீங்களா உப்புமா. நாங்கள் உப்புமா ஃபேமிலி. எல்லாம் இவரால் தான். இவருக்கு இதுதான் வேலை. எங்கே வெளில போனாலும் உப்புமா வேணும்னு கேட்குறது. இதுக்கு வெங்காயங்கள்லாம் கட் பண்ணி செய்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை. எத்தனை மணிக்கு எழுந்திச்சிங்க? 3:30 மணிக்கு எழுந்துச்சி செஞ்சுட்டிங்களா? நான் 4 மணிக்கு தான் எழுந்தேன். 3 மணிக்கு எழுந்து குளிச்சு 3:30 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சு செஞ்சுட்டாங்களா? நான் வந்து 4 மணிக்கு எழுந்துச்சி குளித்தேன். நீங்கள் எத்தனை மணிங்க எழுந்திச்சிங்க? 4:30. ஆளுக்கு 1/2 hour டிஃப்ரென்ஸ். இதுதான் எங்கள் மாமனார். பிஸி இன் ஈட்டிங். சாப்பிட்டுட்டு இப்போ தெம்பா ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா தூக்கம் வருதா? சாப்பிட்ட உடனே தூக்கம் வருதா? உப்புமா ஃபேமிலி, உப்புமா சாப்பிட்டோம்ல அதை தூக்கம் வருது. டைம் வந்து 7:50 ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்? 9க்கு மேலே ஆகிடுமா? 10 o'clock போல் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியல, போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் என்னன்ட்டு. சாப்பிட்ட டயர்டில் இருக்கோம் எல்லோரும். நிறைய சாப்பிடுமா, அதனால தூக்கம் வருதா. அதனால் பாட்டு போட்டு நல்லா வைப் பண்ணிட்டே போனோம்னா தூக்கம் கலைஞ்சிரும். எப்பா ஒரு வழியா மேலே கூட்டு போயிடாதப்பா, ஒழுங்கா ஓட்டுப்பா. அப்படியே பாடிட்டு லாரிக்குள்ள கூட்டு போய் விட்டுறாத. ஒரு வழியா கோவிலுக்கு வந்து பார்க் பண்ணிட்டோம் வண்டியை. ஆனா செம்ம வெயில் அடிக்குது. பார்க்க கூட முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. குளு குளுன்னு இருக்காங்க. பின்னாடி பாருங்க. வெயிலுங்க. ஆக்சுவலா டைம் என்ன 10:40 தான் ஆகுது. ஆனா அதுக்கே இவ்வளோ வெயில் அடிக்குது. கோவில் நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க இருக்க காரெல்லாம் பார்த்தா கோவில் உள்ள எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சா தலைய சுத்து.
கோவிலுக்குள்ள எவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நினைச்சாலே தலையை சுத்துது. அர்ச்சனை வாங்கியாச்சு, இப்ப நேரா உள்ள போக வேண்டியதா. தலையில வைக்க பூ வாங்கிட்டோம். ஏன்னா நான் இங்க வச்சு எடுத்தேன்னா அதான். இந்த கூட்டத்துல நம்ம எப்போ போயிட்டு எப்போ வெளில வருவோம்? நைட்டுக்குள்ள வீட்டுக்கு போயிடுவோமா? கோவிலுக்கு போயிட்டு ஒரு வழியா வெளியே வந்தாச்சு. ஆக்சுவலா வந்து செருப்பு இல்லாம நடக்க விட்டாங்க ரொம்ப தூரம். நீங்க 100 rupees டிக்கெட் வாங்குறது வந்து 100 rupees டிக்கெட்க்கு வெளியவே ஸ்லிப்பர் விட சொல்லுவாங்க. ஆனா நீங்க வெளியே வர ரூட் வந்து வேற ரூட்டா இருக்கும். இந்த வெயில்ல வெறும் காலோட நடந்து வர வேண்டியதா இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து விடுங்க ஸ்லிப்பர் விடுறத. அப்புறம் வேற என்ன? ஏறி அப்படியே உள்ள போயிடு. ஆமா, ஏறி அப்படியே உள்ள போயிடலாம். கார் விட்ட இடத்த தேடி இருப்போம். ஃபர்ஸ்ட் செருப்பு விட்ட இடத்த தேடி ரொம்ப நேரம் ஆனதும் இப்ப கார் விட்ட இடத்த தேடும். என்ன எஃப்எம் மோடல டயர்ட் ஃபேஸஸ். கோவிலுக்கு போயிட்டு வந்து டயர்டாகி உட்காந்துருக்கோம். இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். செம்ம டயர்டுங்க. நான் கொஞ்ச நாள் தூங்கிட்டேன். இவங்க பாவம் கஷ்டப்பட்டு அங்கேருந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5:51 ஆயிடுச்சு. இவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு செம்ம லஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜூஸ் வேற குடிச்சிட்டு கிளம்பணுமா. அதனால வயிறு செம்ம ஃபுல்லு, சும்மா முடியல. செம்ம டயர்டு, தூக்கம் வேற வந்துருச்சு. தூங்கிட்டேன். இவங்களாம் சரி அவங்களுக்கு தூக்கம் வருது சொல்லி நிப்பாட்டி காஃபி குடிக்க போயிருக்காங்க. நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்துட்டேன். இப்போதான் தூங்கி எழுந்திரிச்சேன். இவங்க சரி நிப்பாட்டி காஃபி குடிச்சிட்டு வரோன்னு போயிருக்காங்க. நாங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 9 o'clock கிட்ட ஆயிடும்னு நினைக்கிறேன். போகிற வழியில் எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம், அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கலை. அவங்க போய் ஆட்டுக்குட்டிலாம் இருந்துச்சு, ஆட்டுக்குட்டி கூடலாம் விளையாடிட்டு அப்படியே சாப்பிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். வியூ செம்மையாக இருந்ததுன்னு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருப்பேன். அதையும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது வியூ செம்மையாக இருந்தது. நிறைய மவுண்டெயின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தான் நான் முழிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 o'clock மேலெல்லாம் நான் நல்லா தூங்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதனால என்கிட்ட அதுக்கப்புறமா வந்த வீடியோ எதுவுமே இல்லை. வீட்டுக்கு வந்தும் நான் வீடியோவே எடுக்கவே இல்லை. நான் சுத்தமாக மறந்துட்டேன் தூக்கத்தில். இவர் தான் பாவம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவ் பண்ணார். ஸோ நடுவில் தூக்கம் வருதுன்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும் நின்று காஃபி குடித்தாங்க, அவ்வளோதான். இது வந்து அந்த சன் செட் ஆகிற டைம் தான். ஒரு 6 o'clock முன்னாடி ஒரு 5:30 அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமே நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இதோட நான் வந்து vlog முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருமே படுத்து தூங்கியாச்சு. இருந்த டயர்டில். வெயில் செம்ம வெயில், அதான் டயர்டில் வீடியோவே எடுக்க முடியல. இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.